Santosh Jacob, Masala Lab, Food Farmer, Mind with Muscle, Dr. Paul Manikam at Dear Biceps. I will pay you each 10 lakh rupees if you choose to have a chat with me face to face. Guess what? The guy who debates college students has now stepped forward to debate everyone. அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்துங்க ரீசெண்டா எல்லாத்தையுமே டிபேட் கூப்பிட்டுருக்காரு. குறிப்பா நியூட்ரிஷன் பத்தி இன்ஃபோ கொடுக்குறாங்கல்ல டாக்டர் பால் மாணிக்கம், டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் இவங்களையெல்லாமும் கூப்பிட்டுருக்காரு. நீங்களாம் என் கூட டிபேட்டுக்கு வரணும், 5 லட்சம் தரேன் 10 லட்சம் தரேன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே நீங்களே என் கூட டிபேட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க ஒரு விஷயத்துக்காக சோஷியல் மீடியாவில் போஸ்ட்லாம் போட்டுட்டே இருக்கீங்க. எதுக்காக? இந்த மாதிரி நம்ம அனிமல்ஸை வதப்படுத்தக்கூடாது, அனிமல் சார்ந்த உணவையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க போராடிட்டே இருக்கீங்க. ஆனா டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப்பும் பால் மாணிக்கமும் நீங்க எல்லாரும் அனிமல்ஸ்ல இருந்து தான் சாப்பிடணும் அப்படின்னா சொல்லிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும், அதனால நியூட்ரிஷனை பத்தின ஃபேக்ட்ஸ் எல்லாம் அவங்க போட்டுட்டே இருக்காங்க. அதுல ஒரு சைடுல ஒவ்வொரு உணவை நான்வெஜ் ஃபுட்டையுமே வலியுறுத்தி இருக்கலாம். இவங்களை எதுக்கு போய் நீங்க டிபேட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. முதல்ல நீங்க கூப்பிட்ட முறையே தப்பு. பொதுவாகவே அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்த் அப்படின்னாலே கல்டிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. அதை நிரூபிக்கிற மாதிரியே நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வரீங்க. இந்த மாதிரி சோஷியலா இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கக்கூடிய டாக்டர்ஸையுமே நீங்க கூப்பிட்டதுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வேற யாரோ கேரளால ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வீகனிசத்துக்கு அகைன்ஸ்டா, அவங்கள எல்லாத்தையும் போய் நீங்க டேக் பண்ணுங்கன்னு சொல்லி உங்க மாபையே அந்த பக்கமா திருப்பி விடுறீங்க. அதுவுமே ஒரு கல்டிஸ்டோட பிஹேவியர் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நீங்க எதை பத்தி விவாதிக்க போறதா சொல்றீங்க? நியூட்ரிஷனலா வீகன் ஃபுட்லயே எல்லா சத்தையுமே கிடைச்சிரும், அதனால நான்வெஜ் ஃபுட்டே தேவையில்லை, வீகன் ஃபுட்டை வச்சே வாழ முடியுங்கிறத ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க. ரெண்டாவது, அனிமல்ஸ்லாம் பாவம், அதெல்லாம் நம்ம குரூவெல்லாம் போய் நம்ம கொடுமைப்படுத்தக்கூடாது, இந்த சிஸ்டத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி விவாதிக்க போறீங்க. இதுக்காக தம்பி நாங்க வேற ஒரு சில சேலஞ்சஸ் சொல்றோம், அதை எடுத்து செய்யும். உண்மையாலுமே எனக்கு உங்க மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு தம்பி, அதனால தான் சொல்றேன். இப்போ நீங்க விவாதிக்க போற டாபிக் எல்லாமே ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி பொம்பளைங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போஸ்ட் பண்றது, இவ்வளவு பணம் கொடுக்குறேன் எல்லாரும் வாங்கடா என்கிட்ட விவாதிங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. உங்களுடைய போராட்டம் வெற்றி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு 3 சேலஞ்சஸ் வைக்கிறேன். ஏன்னா நீங்க எதிரியா பாத்தீங்கன்னா சேலஞ்சு, உங்க மேல அன்பு கொண்ட ஒரு அண்ணனாக நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சஜஷன். தம்பி, இதுல விஷம் கலந்து வச்சிருக்கேன், 2 பேர் எடுத்து குடிங்க. அதனால அண்ணன் சொல்றேன் 3 சேலஞ்சை எடுத்துக்கோங்க. நியூட்ரிஷன் வைஸ் வீகன் ஃபுட் தானே பெஸ்ட்ன்றீங்க. நீங்க என்னதான் கதற உட்காந்து பேசிட்டு இருந்தாலுமே உங்க வீடியோவை பார்க்கும்போது சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 சாப்பிட்டே தான் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க ஆக்சுவலா செய்ய வேண்டியது நிரூபணம் செய்து ஒரு சில பியர் ரிவ்யூ சப்மிட் பண்ணுங்க. நம்பர் 1, நியூட்ரிஷன் வைஸா வீகன் ஃபுட்டே போதும்ன்றீங்கல்ல, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பியர் ரிவ்யூக்கு உங்களை நீங்க ஆட்படுத்திக்கிங்க. நீங்க சொல்லக்கூடிய வீகன் டயட்ல ஒரு 1 இயர் இருந்து வாழ்ந்து காமிச்சு உங்க உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது, வீகன் ஃபுட் ஹேபிட் உங்க உடம்ப இன்னும் ஹெல்தியா மாத்துச்சா அப்படிங்கிறத ஒரு பியர் ரிவ்யூக்கு உட்படுத்துங்க. ஆனதாச்சு, மனுஷன் எல்லா பக்கமும் கறி தான் சாப்பிட்றான். அடுத்த வருஷம் இந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து நின்றுட்டு இருக்கீங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய வீகனிசத்துக்கு அகைன்ஸ்டான ஃபுட்டையும் தான் அவங்க இன்க்ளூட் பண்றாங்க. அவங்க டயட்டையும் ஃபாலோ பண்ணி அதுல உங்க உடம்புல என்ன சேஞ்சஸ் இருக்குதுங்கிறத பியர் ரிவ்யூக்கு உட்படுத்துங்க. நீங்க பண்ண நினைக்கலினாலுமே இதுக்கு கண்டிப்பா ஆட்கள் உண்டு. லட்சமா எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு ஒருத்தர் வீகன் ஃபுட்டை மட்டும் சாப்பிடணும். அதே நபர் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்கல்ல வீகனிசத்துக்கு அகைன்ஸ்டான ஃபுட் நீங்க சொல்றீங்களே, அதையெல்லாம் சாப்பிட்டு கரெக்டா ஒரு டயட்ல இருக்கட்டும். எந்த டைம்ல அவருடைய உடம்பு ஃபுல் ஹெல்த்தை அச்சீவ் பண்ணுச்சு அப்படிங்கிறத ஒரு பியர் ரிவ்யூவா பார்த்தரலாம். ரெண்டாவது சேலஞ்ச் தம்பி, நீங்க வீகன் ஃபுட்னு சொல்லி ஒன்று சாப்பிட்டு இருக்கீங்களா, அதுல வதை இல்லை அப்படிங்கிறத நிரூபிங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி உணவை தயாரிச்சு காமிங்க. நாங்க விவசாயம் பண்ணி பார்த்துருக்கோம் தம்பி, எங்களுடைய நண்பர்கள் எங்க டீம்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் விவசாயிகள் தான். விவசாயத்தை இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால விவசாயம் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஐடியாவும் எங்களுக்கு இருக்கு, நாங்க பண்ணியும் பார்த்துருக்கோம். நீங்க விவசாயம் பண்ணி 1 ஏக்கர் நிலத்துல வதை இல்லாம உணவை தயாரிச்சு காமிங்க. மாட்டு சாணம் போடக்கூடாது, ஆட்டு புழுக்க போடக்கூடாது, கோழி எருவு போடக்கூடாது, மீன் அமிலம் போடக்கூடாது, வேற உயிர் சார்ந்த எந்த பொருளையுமே நீங்க உரமா போடக்கூடாது. அது போக அந்த விவசாயத்தை நீங்க பண்ணும்போது பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது, தேனி பூச்சி சாகக்கூடாது, சிட்டுக்குருவி சாகக்கூடாது, எலி சாகக்கூடாது, பாம்பு சாகக்கூடாது. இந்த மாதிரி எந்த வதையுமே இல்லாம உங்களோட ஃபுட்டை நீங்க தயாரிச்சு காமிக்கணும். சரி, அதுலயே ஒரு சப் கேட்டகரி கூட வச்சுக்கோங்க. இந்த 2வது சேலஞ்சிலேயே ஒருவேளை உங்களால தயாரிக்க முடியலன்னு சொன்னாலுமே ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் நீங்க அடிச்சு சாப்பிட்றீங்கல்ல, அதை காட்டிலும் இந்த உணவு முறைக்கு போயிட்டா கொஞ்சம் வதை கம்மியா இருக்கு அப்படின்னாவது நிரூபிங்க. ஆனா சேத்துல இறங்கி நிரூபிக்கணும்.
நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இதையுமே நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்கன்னு சொன்னா மூணாவதான சேலஞ்சுக்கு வரேன். ஃபீஸிபிலிட்டி என்னங்கிறத நீங்க நிரூபிச்சு காமிக்கணும். இவ்வளவு பெரிய மாஸ் பாப்புலேஷனுக்கு இவ்வளவு பேருக்கும் உணவு தயாரிக்கிறதுக்கான ஒரு முறையவே மாத்தி காமிக்கணும். 1 ஏக்கர் நிலத்துல இவ்வளவு அரிசி கிடைக்குது இன்னைக்கு கரண்டா போயிட்டு இருக்க முறையிலன்னு சொன்னா, எந்த உயிரையுமே வதைக்காம எந்த உயிரையுமே பயன்படுத்தாத உங்களுடைய முறையில அதுக்கு ஈக்குவலாவது ப்ரொடியூஸ் பண்ணி காமிக்கணும். இவ்வளவு பெரிய மாஸ் பாப்புலேஷனுக்கு எந்த உயிரையுமே வதைக்காம உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நீங்க காமிச்சு கொடுக்கணும். இந்த 3 சேலஞ்சை நீங்க எடுத்துக்கங்க தம்பி. அதான் நிறைய காசு வச்சிருப்பீங்க போல இருக்குது. அமுல் பேர்ல 25 லட்ச ரூபா தரேன்றீங்க, சந்தோஷ் ஜேக்கப் 10 லட்ச ரூபா தரேன்றீங்க, சேரன் அகாடமிக்கு 5 லட்ச ரூபா தரேன்றீங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, தனி நபரால எப்படி இவ்வளோ அமௌண்ட்டையும் கொடுத்து இப்படி ஒன்றுத்துக்குமே ஆகாத டிபேட்டுக்கு கூப்பிட்டு உட்காந்துருக்க முடியுது? யூடியூப்ல நீங்க அவ்வளோ சம்பாரிச்சிங்களா? கிடையாது. எனக்கெல்லாம் ஒரு 10,000 ரூபா வரதுக்கு முக்க வேண்டியதா இருக்கு. அப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாப் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு கார்பரேட் இருக்குன்னு சொல்லி சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு காசை கொடுத்து இத்தனை பேர்த்த ஒரு டிபேட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்க செஞ்சு காமிச்சீங்கன்னு வச்சுங்களேன், 3 பீர் ரிவ்யூ அத்தாச்சி அரவிந்த் செஞ்சு அடிச்சு நொறுக்கிட்டாப்ல. நியூட்ரிஷன் அடிப்படையில் வீகன் ஃபுட் தான்டா சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வீகன் ஃபுட்டுக்கே வந்துருவாங்க. இந்த பீர் ரிவ்யூ எடுத்து நீங்க பண்றதாக இருந்தீங்கன்னு சொன்னா நானுமே ஹெல்ப் பண்றேன், உங்க கூடவே வரேன், டிராவல் பண்றேன். உங்க அளவுக்கு பணமெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது, நான்லாம் அண்ணாடங்காச்சு. அன்னன்னைக்கு நான் உழைச்சாகணும் தம்பி. ஆனா ஃபுல் சப்போர்ட்டா இருந்து இந்த பீர் ரிவ்யூ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம், அதை மக்களுக்கு சொல்லிடலாம். எல்லாத்துடைய பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பீர் ரிவ்யூ கொடுத்துட்டீங்கன்னா இந்த டாக்டர்ஸுமே ஓ சூப்பர்னு சொல்லி கை தட்டி வாங்க அரவிந்த்னு சொல்லி ஏத்துப்பாங்க. இன்னொன்று அண்ணா அக்கறையில் இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி மாபையெல்லாம் யாரையும் ஏவிடாதீங்க. அங்கே போய் டேக் பண்ணுங்க, அவங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கலாம் ஏவிடாதீங்க. லீகல்லி ராங்கு, லீகல்லி அஃபென்சிவ். அது எந்த மாதிரி அஃபென்ஸ்னா, பக்கத்து தெருவில் அவர் இருக்கார் பாரு, அவர் கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்த்த ஏவிட்டு நீ போய் கண்டபடி திட்டுன்னு சொல்ற மாதிரி அது. அந்த மாதிரி எதுவும் எங்கள்கிட்ட ஏவிட்றாதீங்க தம்பி. எங்களுடைய லீகல் டீம் இந்த மாதிரி யூடியூப்ல உட்காந்து விவாதம்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வேற ரகம். அடுத்த வாரமே நீங்க கோர்ட்ல தான் வந்து நின்று பதில் சொல்லுவீங்க. நீங்க யாரு பக்கமெல்லாம் ஏவுறீங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்க பக்கம் அந்த மாபை ஏவிட்டா எப்படி இருக்கும்? நான் விவாதத்துக்கு கூப்பிடுறேன், நீ எதுவுமே ஆன்சர் பண்ணலன்னு சொன்னா நான் இத்தனை பேத்தையும் அனுப்புவேன்னு சொன்னா, இத்தனை பேத்தையும் ஏவி விட்டு வாடா வாடா வாடான்னு கூப்பிடுவேன்னு சொன்னா, இதனாலதான் உங்களை கல்டிஸ்ட்னு சொல்றாங்க. உங்களை சார்ந்தவங்களும் கல்டிஸ்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. ஏற்கனவே இந்த திருநாய்க்கல் விஷயத்துல உங்க குரூப் என்ன மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கறத மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னுமே இந்த மாதிரியான பிஹேவியர்லாம் பண்ணி நீங்க பியூர் கல்ட் அப்படின்னே மக்கள் முன்னாடி காமிச்சுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. டிபேட்டுக்கு வராங்களா அவங்கள கூப்பிட்டு டிபேட் பண்ணுங்க. இல்லையா ஐ டோன்ட் லைக் டு டிபேட்னா விட்டுருங்க. அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஆனா உங்க வியூவர்ஸ் எல்லாமே அரவிந்த் கண்டி எல்லாரும் பயந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. சொல்லிட்டு போறாங்கப்பா அப்படின்ட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. Guess what? Boy is challenging you for 3 peer review papers. நன்றிங்க. முருங்கைத்தோப்பு சரியா? இந்த முருங்கைய பூச்சி மருந்து அடிக்காம விளைய வைக்க முடியுமில்ல? முடியும், விளைய வைக்கலாம். நாங்கள் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு என்னன்னா, ஆடு மாடு கோழி இதை பயன்படுத்தாமல் இதை விளைய வச்சிட முடியுமா? ஆட்டோட எருவு போடக்கூடாது, மாட்டோட எருவு போடக்கூடாது, கோழி குப்பை போடக்கூடாது, உரமாக இந்த மாதிரி எந்த உயிரையும் சாராமல் இதை விளைய வச்சிட முடியுமா? முடியாதுங்கண்ணா. ஏதோ ஒன்று போட்டு தேவை. வேறு என்ன போடலாம்? எப்படி வேணாலும் யோசிங்க. ஏதோ கடைசி காட்டுக்குள்ளே விளைஞ்சதை கூட குப்பையை அடித்தோம்னாத்தே உரமாக்கணும். மொத்தத்தில் உரமாக்கலாமா? ஏதோ ஒன்று. ஆமாங்க. ஒரு விலங்கினத்தினுடைய எச்சம் இல்லாமல் அது இப்படி அந்த மண்ணை வளமாக்கிட முடியுமா? அதுக்கு வேறு இதுகளாக இருக்குது. அந்த மாதிரி அடிச்சு பண்ணணும். என்ன மண்ணு? இதுக்கு முன்னாடி என்ன போட்டுருந்தாங்கன்னு பார்க்கணும். தட்டு இந்த மாதிரிலாம் போட்டுருப்பாங்களேங்க. தட்டு அதெல்லாம் அடிச்சு தட்டை மண்ணில் போட்டுருவாங்க. அது சக்கையை அடிச்சும் போது எல்லாம் தூள் தூள் ஆயிரும்னா அதுகளே இதாகிறப்ப அது ஒரு வரமாட்டாங்க. தட்டை போடலாமா? தட்டை விளை வைக்கணும்ல, அதுக்கு என்ன போடணும்? அதுக்கு உரம் தானுங்க. அதுக்கு என்ன வரும்? அதுக்கு 2 உரம் இருக்குண்ணா. 2-3 உரம் இருக்குது. என்ன அதை சும்மா சொல்லுங்கள். அதுவும் எந்த விலங்கினத்தையும் தொடாமல் கொண்டு வந்துட முடியுமா? எந்த ஒரு விலங்கினத்தினுடைய எச்சமும் இல்லாமல் கொண்டு வரலாம்னா அந்த அளவுக்கு கிடைக்காது எதிர்பார்க்குற மாதிரி. அதான் ஏதாச்சும் போட்டோம்னாத்தே எதிர்பார்க்குற மாதிரி நிறையா கிடைக்கும். எல்லாருனாலையும் அதை செய்ய முடியுமா? விவசாயத்தை அந்த மாதிரி செஞ்சிட முடியுமா? தெரிஞ்சவங்க மட்டும் செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியாது. எதாவது தெரிஞ்சவங்கன்னா எதை போடலாம்? தெரிஞ்சவங்கன்னா அப்போ போட்டு செஞ்சுருக்காங்க பாருங்க. அவங்க எதாவது இந்த சாணி குப்பை அது இது நீங்கள் கொண்டாந்து போடுவாங்கண்ணா. சாணி குப்பை தானே சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாடே வளர்த்தக்கூடாது, அதோட சாணியெல்லாம் யூஸ் இல்லைன்றாரு. சரி, அப்படி பண்ண முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, சாத்தியம் இல்லை. விவசாயம் பண்ணுறவங்க ஒரு கூடையாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சோன்னே அங்கிட்டு போகிறப்ப ஒரு கூடையை கொண்டே கொட்டிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தள்ளி போட்டுருவாங்க. ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விலங்கினம் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியுமா முடியாதா? அதனுடைய வேஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாதுங்க. நல்லா யோசிச்சு சொல்லிங்கண்ணே. பண்ண முடியாதுங்கண்ணா. ஏதோ ஒன்று உரம் போட்டால் தானே பண்ண முடியும்.
சும்மா எடுத்தோடனே நானும் விவசாயம் பண்ணுறேன்னு வந்து செய்ய முடியாதுண்ணா. அரவிந்த் ப்ரோ உங்களுக்கு தான் இது. நன்றிங்க.